ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீலாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருங்கை செடி தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு குட்டி பேக்கில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருங்கைக்காய் நிறைய காய்ச்சிடுச்சு, நிறைய அறுவடை பண்ணிட்டோம் இதில் முருங்கைக்காய். இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் ஒரு 2-3 காமிக்கிறேன். இதில் நிறைய பிஞ்சும் விட்டுருக்கு, அதே மாதிரி நல்லா பெருசாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கெலாம் ஒரு சின்ன பிளேஸ் இருந்தாலே போதும். பாருங்கள் எத்தனை முருங்கைக்காய் பாருங்கள் தொங்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் முருங்கைக்காய். இதில் கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. பட் முருங்கைப்பூவும் முருங்கைக்காவும் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். அதை ஆஃப்டர் அந்த பால்கனிக்கு பேக் சைடு அப்படியே பெருசாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு காயும் வந்து தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள். அது வந்து நான் பால்கனிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம என்னன்னா வெறும் தண்ணியும் வீட்டு காய்கறி கழிவும் தான், மற்றபடி எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி செடிங்களை